தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதவா அவர்கள் இந்த அகழ்வு பணியையும் அதனுடைய முன்னோக்கி நகர வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தன் சார்பாகவும் சட்ட வைத்திய அதிகாரி சார்பாகவும் ஒரு முன்வைப்பை வைத்திருந்தார். அந்த விடயம் தொடர்பாக முழுமையாக கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் ஏற்கனவே செய்யப்பட்ட ஜிபிஆர் ரேடார் பயன்படுத்தப்பட்ட ஆய்வு தொடர்பான விடயம் தொடர்பான முழுமையான அறிக்கை ஒன்றினை அவரது அது தொடர்பான விஞ்ஞான பொருட்களோடு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிப்பது எனவும் முதலாவதாக, இரண்டாவதாக இது தொடர்பாக புதைகுழியில் இருந்து ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள சான்று பொருட்கள் பிற சான்று பொருட்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக முழுமையான ஒரு அறிக்கையினை நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது எனவும் கலந்துரையாடல்ல உடன்பாட்டுக்கு வரப்பட்டதுடன் இது தொடர்பாக மேலதிகமான கலந்துரையாடல் கால நிர்ணயம் தொடர்பாக வேறு ஏதாவது பரிசோதனைகளுக்கு போக வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பாக இந்த 2 அறிக்கைகளினை பயன்படுத்திய அடிப்படையில் அது நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்ததன் பின்னர் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அளவில் மேலதிகமான கலந்துரையாடல் இதே திறத்தவர்களுடன் நடைபெறும் என்று சொல்லி ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனித எண்பு தொகுதிகள் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், அதாவது சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் மற்றது தொல்லியல் ஆய்வுக்குழு மற்றது சட்ட வைத்திய அதிகாரி அவர்களினால் ஆவணப்படுத்தப்பட்ட புகைப்படங்கள் அனைத்தையும் நீதிமன்றத்தினுடைய கோப்புக்கு கொண்டு வரும்படியும் மனித எண்பு ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றது குறித்த கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது. அந்த தொடர்பான மேலதிகமான தீர்மானங்கள் பிற சான்று பொருட்கள் தொடர்பான ஆய்வு அறிக்கை வந்ததுக்கு பிறகு அது தொடர்பான விடயம் தீர்மானிக்கப்பட்டு செய்யப்படலாம்னு சொல்லி உடன்பாட்டுக்கு வரப்பட்டது.